வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம், தமிழ்நாடு க்ரோத் ரேட். ஸோ இந்தியன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்க மாநிலங்களில் பொருளாதாரத்தை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ரெண்டாவது பெரிய பொருளாதாரம். முதல் பெரிய பொருளாதாரம் மகாராஷ்டிரா. ஸோ 2024-25 கணக்கின்படி தமிழ்நாடினோட சராசரி வளர்ச்சி என்பது 11.19 11.19% ஆஃப் க்ரோத், ரியல் க்ரோத் அப்படிங்கிற, அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தெல்லாம் கழிச்சிட்டு இதை சொன்னது வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ஸ்டேட் அசம்பிளியில் வச்ச அந்த ரிப்போர்ட் படி தான் 11.19% ஆஃப் க்ரோத். ஆனால் இதே காலகட்டத்தில் இந்தியாவின் சராசரி க்ரோத் ரேட்னு பார்த்திங்கன்னா 6.5% மட்டும்தான், 6.5% இந்தியாவின் சராசரி வளர்ச்சி விகிதம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் என்பது 11.19 அப்படிங்கிறது. இப்போ பொருளாதாரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 துறையாக பிரிப்பாங்க. ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷரி அப்படிம்பாங்க. முதன்மை, இடைநிலை, கடைநிலை துறைகள் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. இந்த ப்ரைமரின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர், மீன்வளம், ஃபிஷரிஸ், வனம், காடு, ஃபாரஸ்ட்டு, மைன்ஸு, சுரங்கங்கள், இதெல்லாம் அது கீழே வந்துடும். செகண்டரி, இடைநிலை பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வரும். தொழிற்சாலைகள், கட்டுமான பணிகள், மின்சார துறைகள், இது எல்லாமே வந்துடும். டெரிஷரி, கடைநிலை துறைகள்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், ட்ரேடு, ஐடி, எஜுகேஷன், ஹெல்த்து, பேங்கிங், எல்லா சர்வீசஸும் வந்துடும். போக்குவரத்து, வர்த்தகம், ஐடி கம்பெனிஸு, கல்வி, சுகாதாரம், வங்கிகள், இல்லை இதர சேவைகள் எல்லாமே டெரிஷரி செக்டாரில் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார் அப்படிம்பாங்க. இந்த 3 செக்டாரை வச்சு தான் ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாட்டின் வளர்ச்சி விகிதத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு செக்டாருக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலி கான்ட்ரிபியூட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார் தான். ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஃபீல்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட 13.43% வந்து செகண்டரி செக்டாரும், அதுக்கு அடுத்த இடத்துல வந்து டெரிஷரி செக்டார் 11.3%, இந்த டிரான்ஸ்போர்ட், ட்ரேடு, ஐடி, சர்வீசஸ் செக்டாரும். கடைசி இடத்துல வந்து ப்ரைமரி செக்டார், முதன்மை இது அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ், ப்ரைமரி அது இருக்குது. ஸோ செகண்டரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் 13.43%, 13.43%, டெரிஷரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் 11.3%, ப்ரைமரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் 3.18% தமிழ்நாடு வந்து பதிவு பண்ணியிருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலி பார்த்தோன்னா செகண்டரி செக்டாரில் மேனுஃபேக்சரிங் மட்டும் நம்மளுக்கு 14.7% வந்து பதிவு பண்ணியிருக்குது. ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டுமே 14.7%. ப்ரைமரி செக்டாரில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து நெகட்டிவ் க்ரோத் ஆஃப் 1.8%, -1.8%. எக்கனாமிக் சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து நெகட்டிவ் க்ரோத்துக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து வெதர் கண்டிஷன்ஸோட அந்த காலநிலை, பருவநிலை மாற்றங்கள்னால்தான் இது வந்து மாறி இருக்குது. இது ஒன்றும் ஸ்டாப்பெல்லாம் ஆகலை, திரும்பவும் ரீபூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க டேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஒரு ஏன் அப்படி இந்த அளவுக்கு ரொபோஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளது வந்து ஒரு சாரா தொழிற்சாலைகளை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு ஜஸ்ட் ஏ சிங்கிள் இண்டஸ்ட்ரீஸ். இட் இஸ் அ மல்டிபிள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது. அதுதான் மல்டிபிள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஓகேங்களா? பல தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் பறந்து விரிந்து இருக்கின்றது தான் முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, உள்ளாடைகள் உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் செக்டாரை பிரிச்சிடலாம். இதுவே லெதர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தோல் தொழிற்சாலைகள் எடுத்திங்கன்னா வேலூர், ஆம்பூர் அந்த சைடு அதை பிரிச்சிடலாம். ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? டெட்ராய்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற கார் உற்பத்தியோட மகாணத்தின் பேர் தான் டெட்ராய்ட் அப்படிங்கிறது. அதுவே டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையை தான் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமொபைலுக்கு சென்னையே ஒதுக்கிடலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸு, இந்த இதர பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா சென்னை சுற்றி இருக்கிற இந்த ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்டிபிள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் மாதிரி நம்மளது நிறையாவே இருக்கும். ஓகேங்களா? ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி, அந்த மாதிரி கரூர், இந்த லாரி பில்டிங், பஸ் பாடி பில்டிங், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரூர், திருச்சி அந்த சைடு எல்லாமே ஃபேமஸாக வந்துடும்.
ஸோ இட்ஸ் மல்டிபிள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு. அது போக த குட் ரோட் டெவலப்மெண்ட், அதுதான் வந்து தமிழ்நாடுவோட அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இந்த அளவுக்கு மல்டிபிள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டராக இருந்தாலும் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெரி குட் ரோட் கனெக்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாடோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அந்த ரோட் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு அது வந்து அந்த ட்ரேடில் அது வந்து கொண்டு வரப்படுது. அதனால தான் இது எல்லாமே சாத்தியப்படுத்தி இருக்குது. தமிழ்நாடோட எக்கனாமிக் க்ரோத் ரேட் நவ் ஸ்டாண்ட்ஸ் அட் 11.19% ஆஸ் ஆஃப் 2024-25 as per the report tabled by the Tamil Nadu government under the title of Tamil Nadu Economic Survey. ஓகேங்களா, தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சின்றது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் தான் இவ்வளோ விஷயங்களும் அவங்க இதை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.